அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நகரங்களின் சிறப்பு பெயர்கள். ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு இது. கேள்விகள் ஒவ்வொரு மாநிலத்தின் முக்கிய பகுதிகளை வச்சு தான் கேள்விகள் வரும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடை வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் தலைநகரம் பார்த்திங்கன்னா சென்னை தான். அப்போ அந்த சென்னை தொடர்பான சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நான் வரிசைப்படுத்துகிறேன். ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. இந்திய மருத்துவ தலைநகரம் எது? அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? இந்திய மருத்துவ தலைநகரம்னா சென்னை தான். ஆசியாவின் டெட்ராய்ட் எது? டெட்ராய்ட் அப்படின்றது என்னென்னா, உலகில் வாகன உற்பத்தி மையத்தை தான் டெட்ராய்ட் அப்படிம்பாங்க. அது அமெரிக்காவில் இருக்குது. அதே மாதிரி இது ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது எதுனா அதுவும் சென்னை தான். இந்திய வங்கிகளின் தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை தான். அப்போ இந்த 3 கேள்விக்குமே ஆன்சர் என்னது? சென்னை தான். அப்போ ஒரு நகரத்தோட சிறப்பு பெயர்கள்லேருந்து கேள்விகள் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு தலைப்பிலேருந்து தான் 2-3 கேள்விகள் வரும். அதுதான் நம்ம வேலைவாய்ப்பை உறுதி செய்யும். அப்போ சென்னை அப்படின்னாலே உங்களுக்கு 3 கேள்விகள் ஞாபகம் வரணும். இந்திய மருத்துவ தலைநகரம், இந்திய வங்கிகளின் தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்ட். இது 3மே ஒரே பதில் தான். ஆன்சர் என்னது? சென்னை. அதே மாதிரி இந்தியாவின் நறுமணத் தோட்டம் என அழைக்கப்படும் மாநிலம் எது அப்படின்னா கேரளா. இந்தியாவின் நறுமணத் தோட்டம் என அழைக்கப்படுவது கேரளா. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது. அதே மாதிரி பல போட்டித் தேர்வுகளை கேட்ட ஒரு 3 கேள்வியை நான் உங்களுக்கு இங்கே பதிவு செய்கிறேன். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது மும்பை தான். இதே இது வட இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கான்பூர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கான்பூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோவை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோவை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்புக்குள்ளேயே இத்தனை கேள்விகள் இருக்குது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே நமக்கு அந்த 2 மதிப்பெண்கள் உறுதியாகும். அப்போ வட இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கான்பூர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். அதே மாதிரி இந்தியாவின் மின்னியல் தலைநகரம், எலக்ட்ரானிக்கல் சிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெங்களூரு. இந்தியாஸோட எலக்ட்ரானிக்கல் சிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா பெங்களூரு. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டு. அப்போ நம்ம ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது அதே தலைப்பிலிருந்து புக்கை விட்டு வெளியும் ஒரு சில கேள்விகள் வரும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். இந்தியாவின் ஆபரணம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மணிப்பூர். இந்தியாவின் ஆபரணம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மணிப்பூர். இந்தியாவின் விளையாட்டு மைதானம் என அழைக்கப்படுவது காஷ்மீர். இந்தியாவின் விளையாட்டு மைதானம் என அழைக்கப்படுவது காஷ்மீர். 7 தீவுகளின் நகரம் என அழைக்கப்படுவது மும்பை. 7 தீவுகளின் நகரம் என அழைக்கப்படுவது மும்பை. கிழக்கின் ஸ்காட்லாந்து என அழைக்கப்படுவது மேகாலயா. கிழக்கின் ஸ்காட்லாந்து என அழைக்கப்படுவது மேகாலயா. எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து வரக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 6 முறை இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அரபிக்கடலின் அரசி என அழைக்கப்படுவது கொச்சின். அரபிக்கடலின் அரசி அப்படின்னு அழைக்கப்படுறது கொச்சின். இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. இந்தியாவின் பூந்தோட்டம் எது? பெங்களூரு. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்தியாவின் மின்னியல் நகரம் அப்படின்னாலும் பெங்களூரு தான். இந்தியாவின் பூந்தோட்டம் அப்படின்னாலும் பெங்களூரு தான். அரண்மனை நகரம் எது? கொல்கத்தா. இந்தியாவின் அரண்மனை நகரம் எது? கொல்கத்தா. பொற்கோயில் நகரம் எது? அமிர்தசரஸ். பொற்கோயில் நகரம் எது? அமிர்தசரஸ். ஏன் அப்படின்னா பொற்கோயில் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் அமிர்தசரஸில் அமைஞ்சிருக்கனால அது பொற்கோயில் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 5 நதிகளின் தலைநகரம் என அழைக்கப்படுவது பஞ்சாப். இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் உங்களுக்கு நான் சுருக்கமாக தான் இங்கே கொடுத்துருக்கேன். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. பொற்கோயில் நகரம் அமிர்தசரஸ், அரண்மனை நகரம் கொல்கத்தா, இந்தியாவின் பூந்தோட்டம் பெங்களூரு, இந்தியன் நுழைவாயில் மும்பை, அரபிக்கடலின் அரசி கொச்சின், கிழக்கின் ஸ்காட்லாந்து மேகாலயா, 7 தீவுகள் நகரம் மும்பை, இந்தியாவின் விளையாட்டு மைதானம் காஷ்மீர், இந்தியாவின் ஆபரணம் மணிப்பூர். இதில் இந்தியாவின் நுழைவாயில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மும்பை, இந்தியன் பூந்தோட்டம் பெங்களூரு கேட்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது அரபிக்கடலின் அரசி கொச்சின். இந்த 3 கேள்விக்காக தான் இந்த வீடியோவே ரொம்ப முக்கியம்.